அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. அதே சமயத்தில் இது ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்ல போகிற விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 3ஆம் தேதி, மேலும் இன்றைக்கி சந்திர கிரகணமும் இருந்தது. இப்போ இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை வீட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதாவது முக்கியமாக நம்மளுடைய நிலைவாசல் படிக்கிட்ட ஒரு பொருள் வைக்க சொல்லியிருந்தேன். கல்லுப்பு தான். அது ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். இப்போவும் கூட நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இது செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகணத்தின் போது சில தீய சக்திகள் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைமோதிட்டு இருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளார என்ட்ராகக்கூடாது, நமக்கு எந்த ஒரு கெட்டதையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி நிலைவாசல் பரிகாரம் செய்கிறோம். சரிங்களா? இதை ஒன்று நீங்கள் அவசியம் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செஞ்சுடுங்க. அடுத்ததாக இப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சில விஷயங்களை வீட்டில் செய்வோம். அதில் ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதில் 2 விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வீடு தொடச்சி விடணும், அதே போல் குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி சூழ்நிலை காரணமாக உங்களால் வீடு துடைக்க முடியல, குளிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை உங்கள் மேலே தெளிச்சிக்கிறது, அதே போல் உங்கள் வீட்டில் தெளிச்சிக்கிறதே உங்களுக்கு தோஷ நிவர்த்தியை கொடுத்துரும். சரிங்களா? இது குறித்து பதிவு போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரியாவது நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம்னா அதுவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் போக்கிடும். சரிங்களா? சரி, இப்போ சொன்ன வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது கூடவே சேர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் டேவாக இருக்குது, தேவதை நாளாக இருக்குது. அதாவது 3/3 அப்படிங்கிற அற்புதமான தேவதை நாளாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வரும்போது அது ஓப்பன் ஆயிரும். அந்த நாளில் நம்ம என்ன விருப்பத்தை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நடந்துரும், கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஏற்கனவே இந்த 3/3 சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அல்லது இரவுக்குள்ளே 33 முறை ஒன்று எழுதுங்க அல்லது சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ நேற்றே போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுபடி கூட நீங்கள் இந்த டைமில் செய்கிறதுன்னு தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இதை நீங்கள் இரவு 11:59 செய்யணும். ஏன்னா 12 மணிக்கு மேலே நமக்கு 4ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த 3/3 போர்ட்டல் முடிஞ்சிடும். சரிங்களா? இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது வரும்போது நான் உங்களுக்கு முன்கூட்டியே வீடியோ போடுறேன். இருந்தாலும் இன்றைக்கி பியூராக கிடச்சிருக்குது, அது கிரகணத்தோடு கிடச்சிருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த 11:59 செஞ்சுருங்க. இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, என்ன பண்ணணும், அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேனா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் பேனாவை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். க்ரீன் இல்லைன்னா ப்ளூ ஆர் ரெட், அதாவது நீலம் அல்லது சிகப்பு, இந்த கலரில் எடுத்துக்கோங்க. கருப்பு மட்டும் எக்காரணத்து கொண்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? பச்சை, சிவப்பு, நீலம் இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு 4-5 முறை நல்லா உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது நல்லா நார்மல் ஆவீங்க. சரிங்களா? அந்த படபடப்பு, பதட்டம் இதெல்லாம் நீங்கும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ இங்கே லைட்டாக சூடாயிரும். அதன் பிறகு இங்கே ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல். சரிங்களா? இன்றைக்கி இந்த முக்கோணத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த முக்கோணத்துக்கு அந்த கார்னரும் பார்த்திங்கன்னா 3, அதனுடைய சைட்ஸும் பார்த்திங்கன்னா 3. சரியா? இன்றைக்கி 3ங்கிற என்னுடைய எனர்ஜி,
அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஷேப்பு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் நான் இது குறித்தே தொடர்ந்து பதிவுகளில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இது போட்டாச்சு இல்லையா? இப்போது இந்த முக்கோணத்தில் ஒரு 3 வந்து போடுங்க. சரிங்களா? 3 அப்படின்னு வந்து போடுங்க. அதுக்கு கீழே 3 3 அப்படின்னு போடுங்க. அதுக்கு கீழே 3 3 3 அப்படின்னு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3, அப்புறம் 2 3, அப்புறம் 3 3 இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ என் கையில் நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியுதான்ட்டு தெரில, இருந்தாலும் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இது எழுதணும். சரிங்களா? அப்போ இந்த 3ங்கிற நம்பரை தான் நம்ம எல்லா பக்கமும் எழுதியிருக்கிறோம். 3 ரோவாக வந்து எழுதியிருக்கிறோம். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா வீடியோ 10-15 நிமிஷம் போகும். ஜஸ்ட்டு இப்படி எழுதணுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்பரை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கே தனியாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. சரி, நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 3 முறை வந்து சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும். பணவரவை வந்து அதிகப்படுத்தி தரும். வாய்ப்புகள், ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதான்னு நீங்கள் அலைஞ்சிட்ருக்கிறீங்கும் போது அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேலைக்காக அலைஞ்சிட்ருக்கீங்கும் போது நல்ல வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் செய்கிறதுக்காக பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து இப்போ ஏதாவது திருமணம் சம்மந்தமாக வரன் தேடிட்டு இருக்கிறீங்கும் போது அதில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டு அமையும். ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். கூடவே பண பலமும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். சர்க்குலேட், 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 சர்க்குலேட். இது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை தான், ஆனால் இது 3 முறை வந்து சொல்லணும். 3 முறை சொல்கிறத காட்டிலும் 33 முறை சொல்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இந்த ஒரு வார்த்தையவே நீங்கள் குறைந்தபட்சம் 3 முறை, அதிகபட்சம் 33 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. சொல்லும்போது நல்ல ஆத்மார்த்தமாக உணர்ந்து சொல்லணும். இவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக வேக வேகமாக சர்க்குலேட் சர்க்குலேட் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. நல்லா ரியலைஸ் பண்ணி ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நல்லது நடக்குதுங்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணிகிட்டே சொல்லுங்கள். நம்ம இந்த சுவிட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பர்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த விசுவலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். அதன்படி தான் நம்மளுடைய வேலையும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? லாஜிக்கே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்படி சொன்னால் நடக்குமா, அப்படி சொன்னால் நடக்குமான்னு லாஜிக்கே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த மேஜிக்கு தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்களோ அது நடக்குதுங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இப்போ நம்ம காசோ பணமோ விளக்கேற்றுறதோ எந்த ஒரு விஷயமோ இந்த ஒரு மெத்தடுக்கு நம்ம செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பேனாவை எடுக்கிறோம், கையில் இது எழுதுகிறோம், நல்ல மைண்டை கிளியர் பண்ணிட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு 3 முறை அல்லது 33 முறை சொல்கிறோம், விசுவலைஸ் பண்ணுறோம். இவ்வளவு தான் பண்ண போகிறோம். இதுக்கே நமக்கு அற்புதமாக வந்துட்டு வாய்ப்புகள் அமையும், பணமும் வந்துட்டு பெருகுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நாளானது அப்படி அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நம்ம சும்மா அப்படி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ வந்து எல்லாருமே நைட்டு 11:59 இதை செஞ்சுட்டு தூங்குங்க. வாழ்க்கையை அற்புதமாக வந்து மாறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.